Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா trigonometry identities. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் trigonometry ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இருந்தாலும் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் குயிக்காக. 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta, sin square theta plus cos square theta equal to 1. ஸோ அந்த ஃபார்முலாவை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து சம்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம், ப்ரூவ் தட் சம்ஸ் ஐடென்டிட்டிஸ் 2. ரூட் ஆஃப் secant square theta plus cosecant square theta equal to tan theta plus cot theta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இப்போது அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா ரூட் ஆஃப் secant square theta plus cosecant square theta இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா tan theta plus cot theta இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்னென்ன ஃபார்முலா எழுதி போட்டேன்னு. இப்போ secant square thetaவை நம்ம எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் 1 plus tan square theta. ஓகேவா? அடுத்தது இதை எப்படி எழுதலாம்னா 1 plus cot square theta. அதாவது இது ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. 1 plus tan square secant square thetaவை 1 plus tan square cosecant square thetaவை 1 plus cot square theta equal to cosecant square theta. ஸோ இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடிஃபை பண்ணுறேன். tan square theta plus cot square theta 1 plus 1 2. ஸோ நான் இதை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். இது என்ன ஃபார்முலா இங்கே வந்துச்சு பாருங்கள். டேன் வந்துருக்குது, காட் வந்துருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா ஹோல் ஸ்கொயர் வரணும். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலாவுக்கு இதை மாடிஃபை பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a வந்து tan theta, b வந்து cot theta. அப்போ ஸோ நான் இதை எப்படி எழுதலான்னா tan theta plus tan square theta plus cot square theta plus 2 into tan theta cot theta. ஸோ நான் இப்போ இங்கே ஆட் பண்ணுறதுனால வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா அது தெரியும். tan theta cot theta எப்படி எழுதலாம்னா 1 by tan theta. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கிறதா மீனிங். 2 into 1. இப்போ இது என்ன ஃபார்முலா மாதிரி இது பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் tan theta ப்ளஸ் cot theta ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இந்த ரூட் எடுத்திங்கன்னா ரூட் ஸ்கொயர் போயிடும். ஆன்சர் வந்து tan theta ப்ளஸ் cot theta. ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். நான் இந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். cot square theta minus 1 by sin square theta equal to -1. ஸோ ஆன்சர் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் இல்லை, ஒன்லி -1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வந்து 1 வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம 1 வரதுக்கு நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta, sin square theta plus cos square theta equal to 1. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா காட் இருக்குது, என்ன வேணும், cosecant வேணும். ஸோ cot square theta 1 by sinனா cosecant square theta. ஸோ நம்ம இந்த இடத்துல இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா 1 plus cot square theta equal to cosecant square theta. இந்த ஃபார்முலாவை ஐடென்டிட்டிஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எங்கே என்ன இருக்குதுன்னா cot square theta minus cosecant square theta இருக்குது. ஸோ யூ bring this side. இது இந்த பக்கம் வந்துடும், இது 1 வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா cot square theta இந்த cosecant square இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus cosecant square theta plus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1. ஸோ hence நம்ம இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம், cosecant square theta minus cosecant theta வேல்யூ வந்து -1. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் சம்ஸ். கொஞ்சம் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் பக்காவாக. நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
1 plus tan square theta minus 1 by cos square theta equal to minus 1. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன வரும். அது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, tan square theta minus cos square theta. இப்போ tan square அப்படியே எழுதிக்கலாம். cos square எப்படி எழுதலாம்ப்பா, 1 by cosனா secant, அப்போ secant square theta. ஸோ நான் ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரியே தான். ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன சொன்னேன் நான், அந்த ஃபார்முலா இருக்குது. இங்கே டேனும் சீக்கன் இருக்குது. அப்போ 1 + tan square theta equal to secant square theta. லாஸ்ட்டு சம் மாதிரியே தான். என்ன பண்ணணும், இப்போது இந்த tan square அப்படியே இருக்கும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் secant square theta. ஸோ +1 இந்த பக்கம் வந்துச்சிங்கன்னா -1. பார்த்தீங்களா, அப்போது tan square theta minus secant square theta, that is equal to -1. Hence proof. இதெல்லாம் வெரி சிம்பிள் சம்ஸு. நான் இப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் பேசிக் சம்ஸ் மட்டும்தான் நான் போடுறேன். வர வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டான சம்லாம் போடுவேன். சரிங்களா? சரி, இப்போ இங்கே வாங்க. 1 + tan square theta 1 + sin theta 1 - sin theta. இப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். 1 + tan square thetaனா எதுக்கு ஈக்குவல், secant square theta. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 + tan square theta இருக்குது. என்ன எழுதலாம், secant square theta. ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 + sin theta 1 - sin theta. என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குதுன்னா a + b × a - b. ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, a² - b². ஓகேவா? அப்போது இங்கே a வந்து 1 இருக்குதா, அப்போது 1² மைனஸ் b வந்து sin square theta. ஸோ secant square அப்படியே எழுதலாம். 1 - sin square ஐடென்டிட்டிஸ் தெரியணும். இதில் என்ன ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க, sin square theta + cos square theta. இங்கே என்ன இருக்குது, 1 - sin square theta equal to 1. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, cos square theta equal to 1 - sin square theta. ஸோ 1 - sin square thetaக்கு பதிலாக நமக்கு என்ன போடலாம், இன்ட்டு cos square theta. ஸோ secant square theta எப்படி எழுதலாம்னா 1 / cos square theta 1 / cos square theta into cos square theta. Cancel. Answer is 1. ஸோ சிம்பிள் சம்ஸ் தான், ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் 1 + cos square theta 1 + cos theta 1 - cos theta equal to 1. லாஸ்ட்டு சம் மாதிரியே தான் இதுவும். ஸோ அப்போ நீங்களே இதை போடலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 1 + cos square theta ஃபார்முலா தெரியணும், ஐடென்டிட்டிஸ் தெரியணும். என்னது சொல்லுங்கள், என்ன வரும், cosecant square theta. ஸோ லாஸ்ட்டு சம் சொன்ன மாதிரியே a + b × a - b. அப்போ a² - b² 1 - cos square theta. cosecant square theta 1 - cos squareனா sin square theta. ஸோ cosecant square எப்படி எழுதலாம்னா 1 / sin square theta into sin square theta. Cancel. The answer is 1. ஓகே, ஸோ இதை வீடியோ நல்லா பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லித்தரதெல்லாம் பேசிக் சம்ஸ், ஈஸியான சம்ஸ் தான். போக போக உங்களுக்கு கஷ்டமான சம்ஸ்லாம் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக் சம்ஸ் போட நல்லா கற்றுக்கணும். அதாவது ஃபார்முலாவை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சிச்சா நீங்கள் எவ்வளோ கஷ்டமான சம்ஸ் கொடுத்தாலும் போடலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.